வணக்கம் மக்களே. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ இதில் தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா அதோட அஃபிஷியலான வெப்சைட்டுங்க. ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரீசன் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் சிஆர்பி ஆர்ஆர்பி 14. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 ஆஃபீஸஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னதுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன போஸ்டிங் அப்படின்னா ஆஃபீஸஸ் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இதுதான் வந்து அதுக்கான வந்து போஸ்டிங்ஸு. ஸோ இதுக்கு தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணுறதுக்கான டேட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எடிட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அந்த டேட் நாங்கள் சீக்கிரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்குமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நவம்பர் 2025 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு உங்களோட மெயிலை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரிக்கு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பரில். அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆஃபீஸஸ் வந்து இதுக்கு எப்போ இருக்க போகுது, அதாவது மெயின் எக்ஸாம் வந்து டிசம்பர் ஆர் ஃபெப்ரவரியில் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் வந்துட்டு ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 2 3, அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஃபெப்ரவரி ஆர் மார்ச்சில் வந்து இருக்கும். அப்படி இந்த அலாட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குது, ஏன்னா இது வந்து ஒரு 71 பேஜ் கொண்டது. ஸோ இந்த பிடிஎஃப். ஸோ அதனால் எங்கெங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா டக்குன்னு இதில் போய் பார்த்து பேஜ் நம்பரை பார்த்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கை பற்றியும் தான் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் ரீஜனல் ரூரல் பேங்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு சேலம் அண்ட் பேங்க் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கு அண்ட் வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்கங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, புரிகிறபடி தான். அண்ட் வந்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் ஆர் நேபாள் ஆர் பூட்டான் மாதிரி இருக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ குரூப் பிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்துட்டு குரூப் பியில் வரும். ஸோ இந்த போஸ்ட் வந்துட்டு இது வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 28. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஏஜில் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா அப்படின்னா ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸஸ்க்கு வந்துட்டு என்ன குரூப் ஏ ஆஃபீஸஸ்னால் இப்போ என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து மேனேஜர், சீனியர் மேனேஜர். ஸோ இது எல்லாமே குரூப் ஏ கேட்டகரியில் தான் வரப்போகுது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து மேனேஜர் வந்து 21லேருந்து 32க்குள்ளே. அடுத்து சீனியர் மேனேஜர் பார்த்துட்டோம்னா 21லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் ஏஜ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தனியாக. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தனியாக வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சிஆர் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 5, ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், அடுத்து வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் 10 இயர்ஸ், அடுத்து வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மெடிக்கலாக ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குங்க. பிகாஸ் நான் வந்து மேலாப்பில் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து நான் முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மல்டிபர்பஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எதுவுமே சொல்லலைங்க. ஸோ டிசைரபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருந்தால் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ்
நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஓகேங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக, எனி டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இந்த மேனேஜருக்கு வந்து என்னென்னா இவங்களும் அது மாதிரி என்ன டிசிப்ளினில் முடிச்சனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆனால் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஸ்கி கல்ச்சர், அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானதும், அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி, அடுத்து வந்து ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து டிசைரபிளாக ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க கேட்கவே இல்லைங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. அதனால யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க்கில் வந்துட்டு மேனேஜர். ஸோ மேனேஜர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. அண்ட் மினிமம் வந்து 50%. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க. 50% வாங்கியிருக்கணும். அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அடுத்து வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே இருக்குது, லா இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்சி எல்லாம் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க 2 years as an officer in a bank or financial institution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ மேனேஜர்ஸ். இந்த மேனேஜருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். ஆனால் எதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் மினிமம் ஆஃப் 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைரபிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 year வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லா ஆஃபீஸராக இருந்தால் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஷரி மேனேஜருக்கு, அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே 1 year வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா சீனியர் மேனேஜருக்குமே எந்த ஒரு டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 50% வந்து மினிமம் வாங்கியிருக்கணும். அண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா ஸோ டிகிரி ஆர் டிப்ளமோ இன் பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீனியர் மேனேஜருக்கு பார்த்துட்டிங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்த்துருங்க. ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3. ஸோ இவங்களுக்கு வந்து 175 rupees வந்து யாருக்கு அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸோ இல்லை எஸ்சி ஆர் எஸ்டிக்கு. அடுத்து வந்து 850 rupees வந்துட்டு மற்ற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 175 rupees வந்துட்டு யாருக்கெல்லாம் அப்படின்னா எஸ்சி ஆர் எஸ்சி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம். ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 850 rupees வந்துட்டு மற்ற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ இது வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு தமிழ்லையும் கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷு, ஹிந்தி. ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி வந்து பிடிஎஃப்ல வந்து பேஜஸில் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 40 இருக்க போகுது. இதில் 40, இதில் 40. ஸோ டோட்டல் 80 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 minutes வந்து இருக்க போகுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து இவங்களுக்கும் வந்து 2 டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ அடுத்து வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 80, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 80, டியூரேஷன் வந்து 45 minutes. ஸோ நம்ம தமிழ்நாடு இருக்கும்போது கவலையில் நம்மளுக்கு தமிழ்லையுமே கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ தமிழ் ஒரு இங்கிலீஷ். ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது வரப்போகுது, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ வந்து நோ வரிஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் எக்ஸாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு வந்து வேறு சிலபஸ் வரப்போகுது. ஸோ இந்த சிலபஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருங்க. ஸோ இதுதாங்க ஒவ்வொன்றுக்கு வந்து செப்பரேட்டாக என்னென்ன சிலபஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் பேஜஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர்ஸுமே சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து எங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த மெயின் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆயிரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.